நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் தூதுவளை இலை ரசம் வச்சேன். எனக்கு ஒருத்தவங்க தூதுவளை இலை தந்தாங்க. சரி அதை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு ரசம் வச்சு கொடுத்தா நல்ல உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு வச்சேன். அதுக்கு தேவையான மசாலா எல்லாமே நான் உரல் கல்லில் தான் இடித்து எடுத்துருக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் ஜீரகமும் கொஞ்சம் குருமிளகும் போட்டு நான் இடித்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறமா பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டு அந்த மேல் தோலோடு எடுத்துருக்கிறேன். அப்போ தான் நல்ல சத்து, நல்ல சுவையாக மணமாக இருக்கும். போட்டு அதையும் நல்லா இடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா இடிச்சிட்டு நான் தூதுவளை இலை கொஞ்சம் தான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன். நம்ம ரசம் கொஞ்சம் தான் வைக்கிறோம், அதனால் அளவாக போட்டுக்கலாம். நல்லா இதையும் இடித்து நம்ம எடுத்துக்கலாம். இதை எல்லாத்தையும் கொர கொரப்பாக இடித்து எடுத்து நம்ம ஒரு கிண்ணத்தில் அள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் தாளிக்கிறதுக்கு 2 வரமிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம தாளிக்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சு சட்டி அடுப்பில் வச்சுட்டு சட்டி காஞ்ச உடனே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். சட்டி ரசம் வச்சு வச்சு ரொம்ப மோசமாயிட்டு நான் ரசம் வைக்கிறதுக்கு நீ ஒரு மண் சட்டி வாங்கலான்னு இருக்கிறேன். எண்ணெய் காஞ்சி கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு அந்த மசாலா போட்டு அது வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் தக்காளியும் புளியும் போட்டு வேக வச்சு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கிறேன் தண்ணி. அதை ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வைக்கக்கூடாது. அது கொதிக்கிறது முன்னாடி நம்ம ஆஃப் பண்ணணும். டெக்கரேஷனுக்கு மல்லி இலை இல்லை, அதனால் நான் தூதுவளை இலையவே நான் பிச்சு போட்டிருக்கிறேன். பாருங்கள், அந்த கொதிக்க வர்றது மாதிரி வரும்ல, அப்போவே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். என்னுடைய ரசம் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.